சிவாய நம. உயிர் கொடுப்பவர் அன்னை என்றால் உலகை அறிமுகப்படுத்தியவர் தந்தை. குடும்பம் என்ற சிலையை உருவாக்க தன்னையே சிற்பியாக மாற்றிக்கொள்பவர் தந்தை. தான் பார்த்து ரசிக்காததை கூட தன் குழந்தைகள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று அவர்களை தங்கள் தோள் மீது சுமப்பவரே தந்தை. இத்தகைய பெருமைகளும் சிறப்புகளுக்கும் உரிய தந்தையை கௌரவப்படுத்தும் விதமாக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலே ராமாயணத்தில் சில குறிப்புகள் கூறி என் உரையை துவங்குகிறேன். ஒரு சமயம் மகரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்தார். அவரை தசரத சக்கரவர்த்தி மிகுந்த மரியாதையுடன் உபசரித்தார். பின் மகரிஷி அவர்களே, தங்கள் வருகையால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கு என்னால் ஏதும் காரியம் ஆக வேண்டியிருக்கிறதோ தாங்கள் கூறினால் அதை நிறைவேற்றுவேன் என்று கூற, மகரிஷியோ, மன்னரே, உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்கிறேன். அதை அரக்கர்கள் இடையூறு செய்கிறார்கள். ஆதலால் அவர்களை அடக்க உன் மகன் ராமனை என்னுடன் அனுப்ப வேண்டும் என்று கூறினார். அதற்கு தசரதர், என் மகன் பாலகன், ஆதலால் நானே வருகிறேன். இடையூறு செய்யும் அரக்கர்களை அடக்கி தங்கள் யாகம் முழுமை பெற உதவுகிறேன் என்று கூறினார். அதற்கு மகரிஷி அவர்கள், நீ நாட்டை ஆண்டு கொண்டிரு, உன் மகன் ராமனை என்னுடன் அனுப்பு என்று கூற, தசரதன் வேறு வழியில்லாமல் ராமன், லக்ஷ்மணன் இருவரையும் விஸ்வாமித்திரன் கானகத்திற்கு அனுப்பி வைத்தார். கானகத்திலே பலதரப்பட்ட கொடுமைகள் செய்யக்கூடிய தாடகை என்னும் பெண்ணை ராமர் சந்தித்தார். அப்பெண்ணிடம், மகரிஷியின் யாகத்திற்கு இடையூறாக யார் வந்தாலும் அவர்களை அழித்து யாகம் முழுமை பெற வைப்பேன் என்பதற்காக என் தந்தை என்னை மகரிஷியுடன் அனுப்பி வைத்தார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆதலால் அவர் கூற்றுப்படி நான் உன்னை அம்பெய்தி அளிப்பேன் என்று கூறி அம்பெய்தி கொன்றார். இது இவ்வாறு நிற்க, ஒரு சமயம் ராமன் பரசுராமரை பார்த்தார். பரசுராமரே, வேதியனை போல் காணப்படுகின்றீர், உங்களுக்கு எனது வணக்கம் என்று கூறினார். உடனே பரசுராமர், வேதியனை போல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்னை அவமானப்படுத்திவிட்டீர் என்று தவறாக எண்ணிக்கொண்டு ராமனை பார்த்து, தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே, இது முறையோ என்று கேட்க, உடனே ராமர், என் தந்தையின் கூற்றுப்படி மகரிஷியின் யாகத்திற்கு யார் இடையூறாக வந்தாலும் அவர்களை அழித்து யாகம் முழுமை பெற வேண்டும் என்பதற்காக அதையே செய்தேன். நெற்பயிர் நன்கு விளைய வேண்டுமானால் களைகளாகிய புற்களை பிடுங்கி எறிய வேண்டும். தூயவரை காக்க தீயவரை அழிப்பதும் அரசு தர்மமே என்று கூறினார். மேலும், பரசுராமா, உன் தாய் 10 மாதம் சுமந்து அங்கமெல்லாம் நொந்து உன்னை வளர்த்து ஆளாக்கியவர், அவரையே கொன்றாயே, இது தர்மமா என்று கேட்க, உடனே பரசுராமர், ராமா, மானசீக கற்பு நிலையின் சிறிது தாழ்ந்த தாயை கொல்லுமாறு என் தந்தை கட்டளையிட்டார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆதலால் தாயை கொன்றேன். பின் என் தந்தையாலேயே அத்தாயை உயிர் பெற வைத்தேன் என்று கூறினார். இது இவ்வாறு நிற்க காலம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்தி தனக்கு வயதாகிவிட்டது, ஆதலால் ராமரை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தகுந்த நாளை குறித்து கைகேயிடம் கூறினார். அதே சமயம் துர்எண்ணம் கொண்ட கூனியின் சொல் கேட்டு மகுடிக்கு மயங்கும் பாம்பு போன்ற நிலையில் இருந்தார் கைகேயி. தான் ஏற்கனவே தசரத சக்கரவர்த்தியிடம் வாங்கிய 2 வரத்தை தற்போது மன்னரிடம் கேட்டார். கேட்ட மாத்திரத்திலேயே அதிர்ச்சி அடைந்து மயக்கம் கொண்டு தரையில் வீழ்ந்தார் தசரத மன்னன். இதையெல்லாம் பொருட்படுத்தாத கைகேயி ராமனை வரவழைத்து, மகனே, நீ 7 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும். பரதன் நாட்டை ஆள வேண்டும். இது உன் தந்தையாகிய மன்னனின் ஆணை என்று கூறியதும் ராமன் கொஞ்சம் கூட மனசஞ்சலம் அடையாது, தாயே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவள் கூற்றை மதித்து நடப்பதே என் தலையாய கடமை. அப்படியே ஆகட்டும் என்றார். ஆகவே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் கானகம் புறப்பட்டனர். இதிலிருந்து ராமன் தன் வாழ்நாளில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற சொல்லுக்கு இணங்கு வாழ்ந்து காட்டினார். தந்தையின் புகழை கூறிய ராமகாவியம் கூற வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி.